ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம மெயினாக ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸில் வந்துட்டு யார் அந்த செயலை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ நான் தான் அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் எழுதுகிறேன்னா ஐ ரைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நாங்கள்ங்கிறப்ப வி, நாங்கள் எழுதுகிறோம், வி ரைட். நீ எழுதுகிறாய், யூ ரைட். நீங்கள் எழுதுகிறீர்கள், அதுக்கும் யூ தான். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்துக்குமே YOU, யூ தான். அவர்கள் எழுதுகிறார்கள், தே ரைட். ஹீ ரைட்ஸ், அவன் எழுதுகிறான். ஷீ ரைட்ஸ், அவள் எழுதுகிறாள். இட் ரைட்ஸ். ஒரு குட்டி குழந்தை ஏதோ ஒன்று கிறுக்கிட்டு இருக்கும், அது கூட எழுதுன்னு சொல்லலாம். சரி, சின்ன குழந்தையா அது இருந்தான்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, முட்டையெல்லாம் என்ன பண்ணுறோம், அவிக்கிறோம். அப்போ பாதியாவது ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. அவியுதே, ஐ வி யூ தே. நாலும் அவியுதே, ஐ வி யூ தே, அவியுதே. வேகுதே அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டில் பாட்டி சொல்லுவாங்க, தண்ணி வச்சுருக்கிறேன், தண்ணியில் இட்லி வச்சுருக்கிறேன், அவிக்கிறதுக்காக கொஞ்சம் அவிச்சு வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் அவிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அவியுதே, கொஞ்சம் போய் ஆஃப் பண்ண, அவியுது போய் அவியுதே. யாருமே ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாங்களே, அவியுதே. ஐ வி யூ தே, அவியுதே. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.